ஒரு பெரிய விரிந்து உயர்ந்து பறந்த ஒரு மலையும் ஒரு மனுஷியும் தோற்றத்திற்கு ஒரே உணர்வை தருகிற மாதிரியான ஒரு நிலை இருக்குமா அப்படின்னா இருக்குங்கிறத தொடர்பான ஒரு சின்ன ஒரு கதை. என்னன்னா, ஒரு முறுக்கேறிய வாலிபம் சொல்லுவாங்கல்ல. ஆமா, என்னோட ஒரு 23 24 அந்த வயதுகள்ல ஒரு திருமண பருவம். ஆமா, அது திருமணத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த கதைன்னு வைங்களேன். என்னோட பூர்வீக கிராமத்துல இருந்து பக்கத்து நகரத்துல உள்ள கடை வீதியில அதிகாலை ஒரு 5:30 6 மணிக்கு தேநீர் இருந்ததற்கு நிற்கும் போது எங்க ஊரை சார்ந்த 4 பேர் வந்து இந்த மாடுகளை பத்திட்டு இந்த வெத்து மாடான பிறகு காட்டுக்கு கொண்டு அனுப்புவாங்க. ஆமா, அந்த காட்டுக்கு மாடுன்னு நீங்க சொல்லக்கூடியது வந்து பால் கரை. ஆமா ஆமா, அது அந்த மாட்டை காட்டுக்குன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த சாயங்காலம் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான தூரம். அந்த ஒரு பகல் பொழுது பயணம். ஆமா, பயணம் பண்ணி அந்த காட்டு பகுதிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இதுக்கு 4 பேர் பத்திட்டு வராங்க. பார்த்த உடனே அந்த 4 பேருமே ஒரு பெரிய அனுபவசாலிகள். இந்த ஒரு தூரத்தை கடக்க, வழியோரத்துல பேசிட்டு போக, இந்த வாழ்வின் சுவாரஸ்யங்களை ஃபுல்லா பேசிட்டு போகிற ஆள்கள் உடனே கல்லூரி காலம் முடிஞ்சு நான் சும்மா இருக்கிறதுனால அவங்க கூட இணைஞ்சாச்சு. பத்திட்டு போறவங்க கூட இணைஞ்சாச்சு. அந்த பயணம் 5:30 ஆரம்பிக்குன்னு வைங்களேன். ஒரு 7 7:30 துண்டு எல்லாரும் துண்டு போட்டுப்பாங்கல்ல. ஆமா, அந்த துண்டுல வழியோரத்துக்கு பொறிகடலையும் கருப்பட்டி துண்டங்களையும் போட்டு முடிச்சு இப்படி போட்டுட்டு அப்படி பத்திட்டு போறது. போகும்போது ஒரு 3 மணி நேரம் களைப்புக்கு 4 மணி நேரம் களைப்புக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல இதே மாதிரி மர நிழல், பக்கத்துல உள்ள கோயில் கொண்ட நிழல் இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் உட்காந்து அந்த இதை சாப்பிட்டுட்டு அந்த கருப்பட்டியையும் தின்னுட்டு தண்ணியை குடிக்கும் போதுதான் அமிர்தம்னு தனியாவா இருக்கு, இதே ஒத்த உணவுப் பொருள் தானே அமிர்தம். அந்த உணர்வு அந்த நிலைமைக்கு அப்பதான் வரும். ஏன்னா நடந்து களைத்த ஒரு இதுக்கு தேவையின் போது எது கிடைக்கும் அதுதான் அமிர்தம். இன்னொன்னு, அந்த ஆட்கள் அப்படியே அது அந்த வயசான நேரத்துல அப்படி விரிச்சு படுக்கும் போது பப்பா கொஞ்ச நேரம் குறுக்க லாத்திக்கிட்டு ஆகிங்கிற ஒரு மொழி. ஆமா ஆமா, அந்த மொழியோட கடந்து அந்த மாடுகளை கொண்டு அந்த காட்டுக்கு சேர்த்த போது நல்ல ஒரு 6 மணி ஆயிருக்குன்னு வைங்களேன். ஒரு ஓலை 4 பேரே புழங்குற மாதிரியான ஒரு ஓலை கொட்டகை. ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு தாத்தா, அவரோட மனைவி. எங்களை பார்த்த உடனே அவர் இந்த பூர்வீகமா இந்த ஊர்ல இருந்தெல்லாம் மாடுகள் வரும்னு சொல்லி இருக்கிற போது அவ்வளவு வரவேற்பு கொடுப்பாங்கல்ல. அனுமானித்தல். ஆமா, வரவேற்பு கொடுக்கறது. அந்த மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல அங்கங்க பக்கத்துல மற்ற ஊர்கள்ல இருந்து உள்ள மாடுகள் எல்லாம் அங்கங்க இருக்கு. ஒரு 6 மணிக்கு மேல ஒரு கண்ணுக்குட்டிய இந்த துண்டை முறுக்கி கண்ணுக்குட்டியா விளையாண்டு வருத மாதிரி ஒரு 23 வயசு மதிக்கத்தக்க அவரோட மகள் வழி பேத்தியான் வராங்க. அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பத்திக்கிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை மட்டும் ஒரு மாசத்துக்கு முன்னால பிறந்த ஒரு கண்ணுக்குட்டியை மேல வந்து இப்ப வரும்போது அந்த தோற்றத்திலே நமக்கு தெரிஞ்சிடும். துள்ளி விளையாடுற கண்ணுக்குட்டி வந்து 2 தான் துள்ளி விளையாட அந்த மாதிரியான வயது. அது அந்த அம்மாவுக்கு வயது அப்ப 20 to 23 இருக்குன்னு வைங்களேன். 2 கண்ணுக்குட்டிகள் துள்ளி விளையாண்டுச்சு உங்க கண்ணு எதிரே. ஆமா, விளையாண்டு வாருங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஏமா இந்த கரிஞ்சவளையில கொஞ்சம் பாலை பீச்சுமா, இங்க வர்றவங்களுக்கு வந்து காப்பி தண்ணி போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு 3 நிமிஷம் தான் ஒரு கரிச்சட்டி கறி படிந்து இருக்கிற ஒரு சட்டிய உடனே எடுத்துட்டு போய் இந்த 3 நிமிஷத்துக்குள்ள இந்த பாலை கறந்து மண்ணெண்ண ஸ்டவ் அதுல வந்து சுட வச்சுக்கிட்டு இருக்கும் பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே தாத்தா தூள் இல்ல அப்படிங்கு அந்த பையில மண்டவள தூள் இருக்கும், அதை போட்டு பாலாவே கொடுத்துரு அப்படின்னு சொன்ன ஒரு 4 பேருக்கு அவ்வளவு விரைவா அவ்வளவு சூடா அந்த பாலை பருக தந்து நாங்க குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா சொல்றாரு, இன்னொரு ஆள் சொல்றாரு, இந்த லட்சணத்துக்கு இங்க இருக்க வேண்டிய பொண்ணே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு தாத்தா சொல்றாரு, அனுபவ மொழிங்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த வார்த்தை, அதுதான் இந்த பொண்ணு இங்கத்தான் இருக்கக்கூடியது. ஒரு பழமொழி சொன்னார், எனக்கு மறந்துட்டு எப்படின்னா அந்த பழமொழியோட அர்த்தம் வன விலங்குக்கு பூங்கா பத்துமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல தோரணையில வந்து அந்த மொழியை சொல்லி முடிக்காரு. ஒரு ஆழ்கடல் மீனை கொண்டு போய் ஒரு தொட்டிக்குள்ள வளர்க்குற மாதிரியான ஒரு எண்ணம். அதுக்கு பிறகு கருக்கல்ல அந்த பொண்ணு வந்து கொண்டு வந்த ஏதோ ஒரு கூடையையும் ஒரு துண்டையும் இப்படி போட்டுட்டு ஒரு சைக்கிள்ல ஏறி ஒரு வண்டிப்பாதை மாதிரியான இதுல அந்த புல்வெளி பரப்புக்கு நடுவுல தூரமா போய்கிட்டே இருக்கு.
போய் அது ஒரு இறக்கத்துல எங்கும் போது எங்கிட்ட இருந்து அந்த அவ்வளவு பெரிய வனாந்திரத்துல இருந்து காணாம போற காட்சியை நாங்க பார்க்க போகும்போது இந்த மலைக்கு எப்படி உதாரணத்தை சொல்லலாம்னா, இந்த காட்சி எப்போது நான் மனசுல இருக்கும்போது நினைக்கும் போதெல்லாம் பழைய குற்றாலம் மலையை ஒரு திருப்பு வெகு அதிகாலையில வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு காலத்தை, அதாவது இந்த கால பொழுதுல இந்த வெளியை நிறைந்து இந்த மலை இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுல, அது அவ்வளவு பெரிய பொறுமையாக நிறைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த புல்வெளியில எவ்வளவு பெரிய அகன்று விரிந்த புல்வெளி பரப்புல அந்த ஒற்றை மனுஷி அந்த கவனத்துல அந்த நிறைந்து காணப்படுகிறாள்ல, அந்த பெரிய வீடு வெளியை நிறைந்து அந்த நம்ம பார்க்கிற கணத்தில் அந்த காலத்தில் நிறைந்து காணப்படுற அந்த தோற்றமும் இந்த மலைங்கிற ஒரு பெரிய வியப்பை தர்ற ஒரு இயற்கையான ஒரு பூதத்தின் தோற்றமும் ஒரே நிலையில ஒரே தோற்றத்துல ஒரே உணர்வுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னும் என்னோட மனசுல அந்த பெண் அந்த புல்வெளி தரிசுல சைக்கிள்ல போய் மறைத காட்சி இருக்க அந்த மலையை பார்க்கும்போது அந்த சுற்றுலா பயணிகள் வர்ற ஒரு மகிழுந்துல இருந்து ஒரு பாடல் எனக்கு ஒழிச்சிச்சு. மனசு இன்று வளையோசையானதே, கொலுசு மணிகள் என்னை கொலை செய்ய தோணும், எப்படி ஒரு பாடல். அந்த அத்துவான காட்டுல அந்த அத்துவான புல்வெளியில ஒரு பாடலும் இசைக்கல. ஆனா எப்போதும் அதை மனசுல நினைச்சிட்டு இப்போ ஒரு பணியின் நிமித்தமா சாதாரண ஒரு 10க்கு 10 அறையிலே முடங்கக்கூடிய இது இருந்தாலுமே அந்த ஒரு முழு விரிவும் அந்த நிறைந்த அந்த பிரபஞ்ச வெளியும் கண்ணுக்கு முன்னால நிற்கும் போது இந்த பாடல் பொருந்துமான்னு பாருங்களேன். காற்றெல்லாம் ஓ வாசம், காடெல்லாம் ஓ நேசம், ஊற்றாட்டம் ஓ நினப்பு ஊருதம்மா. ஒரு மனிதன் எந்த குறுகிய பரப்புல இருந்தாலும் இந்த அகன்று விரிந்த மனவெளியை கொண்டிருப்பது இந்த மாதிரியான இலக்கிய எண்ணங்கள் மட்டும்தானே. ஆமா, நீங்க சொல்லும் போது எனக்கு என்னன்னா, ஒரு பாவாடை சட்டை அணிந்து ஒரு பெண், இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு ஆண்மகனை சொன்னீங்கல்ல, அந்த வாலிப பருவத்தில் இருக்கிற மாதிரி தோல்ல துண்டை முறுக்கிக்கிட்டு வர்ற இந்த ஆண்மகனாக இருக்கட்டும், அல்லது அந்த கண்ணுக்குட்டியோடு கண்ணுக்குட்டியாக துள்ளி வரக்கூடிய அந்த பருவ வயதை எய்திய அந்த பெண்ணாக இருக்கட்டும், அந்த நீங்க சொல்ல எனக்கு அந்த மிதிவண்டியை அழுத்திக்கிட்டே அந்த புல்வெளிகளின் ஊடாக சென்று மறைகிறது எனக்கு எப்படி தோணுதுன்னா, மலையை பார்க்கும் போதெல்லாம் இந்த மங்கையும் வருவாள். ஆமா, இது போன்ற மங்கையை பார்க்கும் போதெல்லாம் புல்வெளிகள் நிரம்பி அந்த மலையும் வரும் அப்படிங்கறதான் எனக்கு தோணுது கேசவன் சார். அந்த வெளியில் நிறைந்து ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனோ அந்த நிறைவை நமக்கு அளிக்கும் போகும்போது அவங்க நம்ம மனசுல நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த கற்பனை விரிதல் கொடுக்குறீங்கல்ல, இதுதான் கலைஞனுக்கு அழகு. அப்படிதானே, கற்பனை விரிதலை தராத ஒரு படைப்பு. இன்னைக்கு என்னோட அறையில சின்ன அறையில இருக்கும் போது கூட அந்த நிறைந்த வெளியை இந்த மாதிரியான ஒரு இலக்கியமான ஒரு பார்வை கற்பனையில உங்க அந்த அறையை கூட நீங்க அந்த புல்வெளியை மாத்திக்கிறீங்க. ஆமா, இந்த மொழிக்கு சுவற்றை மலையாகவும், ஆமா அந்த மொழிக்கு தேவதைங்கிற, ஆமா இந்த தேவதைங்கிற ஒரு வார்த்தையை இந்த மாதிரி இதை ஒத்த பெண்கள் தானே வழங்குறாங்க. தேவதைன்னு தனியாவா இருக்காங்க, எங்கேயாவது தெரியுதாங்களா? தெரியல. மேக்கப் போட்டா வேணா தேவதையா மாறலாம். இந்த மாதிரி பெண்களின் பெரிய பங்களிப்பே இந்த மொழிக்கு தேவதைங்கிற ஒரு இதையோ நீலிங்கிற ஒரு இதையோ நீங்க சொல்லும் போது கேசவன் சார், அந்த ஒப்பனையிடப்படாத பெண்கள் அவங்களுடைய வாழிடத்தில் இயற்கையின் தளத்தில் இருக்கும் போதுதான் அந்த பேரழகை பெறுகிறார்கள். அந்த 2 தாத்தால ஒரு தாத்தா சொன்னார்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, அதுதான் நிதர்சனம். ஆமா, அதுதான் இன்னைக்கு இந்த உரையாடலும் அப்படிதானே. ஆமா ஆமா, நமக்கு இந்த இடம் போதும்ல. ஆமா, இந்த இடம் போதும். இந்த தரையும் இந்த மண்ணும் இந்த செடி கொடிகளும் இதுதான் நமக்கு பேரழகு. ஆமா, நன்றி. நன்றி. சரி.